காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கேவிடம் கட்சி குறித்து ஆலோசிக்க செல்வதாக சென்னை விமான நிலையத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கேவிடம் கட்சி குறித்து ஆலோசிக்க செல்வதாக தகவல் தெரிவித்தார். தொடர்ந்து கடந்த 17ஆம் தேதி யாரும் பொதுவெளியில் கூட்டணி பற்றி பேசக்கூடாது என தெளிவாக கூறிய ராகுல் காந்தி, கார்கே, வேணுகோபால் ஆகியோரை விட கட்சியில் பெரியவர்கள் இருக்கிறார்களா என்று கேள்வி எழுப்பிய அவர், அகில இந்திய காங்கிரஸ் கட்சி மேலிடத்தை மதித்து அந்த வழியில் நடப்பதுதான் செல்வ பெருந்தகை என்று தெரிவித்தார். மேலும் கிறிஸ் சோடங்கர் தலைமையில் கமிட்டி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருப்பதாக தெரிவித்த அவர், பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்க தாகூர் தொடர்பாக பேச உள்ளதாகவும், அகில இந்திய தலைமை வழிகாட்டுதலுக்கு முரணாக யார் நடந்தாலும் அது தவறுதான் எனவும் வலியுறுத்தினார். பொதுவெளியில இங்கெல்லாம் பேசக்கூடாது, பொதுவெளியில பேசக்கூடாது சார். என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் பொதுவெளியில் பேசக்கூடாது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையும் எதான் சொல்லியிருக்காங்க, மாநில தலைமையும் எதான் சொல்றோம். பொதுவெளியில பேசுறதுக்கு என்ன இருக்கு? இவ்வளவு காலம் பேசாம இப்ப தேர்தல் நடக்கும்போது இருக்கு இதெல்லாம் பேசணும். பேசுவதை அவாய்ட் பண்ணணும். ஏற்கனவே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை ஒரு வழிகாட்டுதலை சொல்லியிருக்கு, பொதுவெளியில் பேசக்கூடாது. எங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பேசுகிறார். நீங்க பொதுவெளியில எதை பேசணுமோ பேசணும், அறைக்குள்ள பேசுறத பொதுவெளியில பேசினா எங்களுக்கு என்ன தேவை என்றது எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கிட்ட சொல்லுவோம். நாங்க அருப்புக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழாவில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு 30 வகையான விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுக ஆட்சியில் விருதுநகர் மாவட்டத்தில் வழங்கப்பட்ட விளையாட்டு உபகரணங்கள் குறித்தும் பட்டா வழங்கப்பட்டது குறித்தும் விளக்கமளித்தார். தொடர்ந்து மகளிர் உரிமை தொகை பெறும் பயனாளிகள் வங்கி கணக்கில் 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது குறித்து எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்வதாக குறிப்பிட்ட அவர், தொடர்ந்து மகளிர் உரிமை தொகை பெறும் பயனாளிகள் வங்கி கணக்கில் 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது குறித்து எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்வதாக குறிப்பிட்ட அவர், மகளிர் உரிமை தொகையை எப்படி தடுத்து நிறுத்தலாம் என எதிர்க்கட்சிகள் யோசித்து முடிப்பதற்கு முன் முதலமைச்சர் ஒருபடி மேல் சென்று மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாயை வங்கி கணக்கில் வரவு வைத்ததாக பெருமை தெரிவித்தார். ராஜகண்ணப்பன் ஒரு பச்சோந்தி என மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கடுமையாக சாடியுள்ளார். மதுரை மாவட்டம் பரவை பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் புதிய சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மற்றும் புதிய அங்கன்வாடி மைய திறப்பு விழா மற்றும் பூமி பூஜை ஆகியவற்றில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி அழகான வடிவம் பெற்றுள்ளதாக கூறிய அவர், திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியினருக்கு மரியாதை இல்லை என்றும், திமுக வாரிசு அரசியலை கண்டித்து கட்சி உருவாக்கிய வைகோ தற்போது அதே கட்சியில் கூட்டணி வைத்துள்ளதாகவும் விமர்சித்தார். தொடர்ந்து ராஜகண்ணப்பன் ஒரு பச்சோந்தி என விமர்சித்த அவர், ராஜகண்ணப்பன் ஒரு கட்சியில் நிலையாக இருந்தது கிடையாது என்றும், தனியாக ஒரு கட்சி தொடங்கினார், அதிலும் நிலையாக இல்லை என்றும் கடுமையாக சாடினார். ராஜகண்ணப்பன் பச்சோந்திங்க, ராஜகண்ணப்பன் ஒரு பச்சோந்தி. ஏன்னு கேளுங்க, அது கேட்க மாட்டீங்கல்ல, கேளுங்க. நீங்கள் கேட்டதே நான் நினச்சிக்கிறேன். அவர் ஒரு கட்சியில் நிலையாக இருக்க மாட்டார். அவர் தனியாக ஒரு கட்சி தொடங்கினா அந்த கட்சியிலும் இல்லை. அதிமுக போனார், அப்புறம் திரும்ப அதிமுக வந்தார், கட்சி தொடங்கினார், அப்புறம் திமுக போனார். இப்போ திமுகவில் போய் இது பண்ணிக்கிட்டு அது மாதிரி உரிமையில் பேசுகிறது, அது ஒரு தலைமை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 2 கோடி கழக தொண்டர்களுடைய 2 கோடிக்கு மேற்பட்ட கழக தொண்டர்களுடைய பிரதான கட்சி இந்த கண்ணப்பன். ராஜகண்ணப்பனை யாருக்குங்க தெரியும்? தொகுதிக்கு ஒரு அரசு கல்லூரி என்பதை மாற்றி திருக்கோவிலூர் தொகுதியில் 2 அரசு கலைக்கல்லூரி கொண்டு வந்தது திமுக ஆட்சியில்தான் என முன்னாள் அமைச்சர் பொன்முடி பெருமிதம் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சியில் புதிதாக அமைக்கப்பட்ட அரசு கலைக்கல்லூரி கட்டடத்தை முதலமைச்சர் MK ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். இந்த தொடக்க விழாவில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பொன்முடி குத்துவிளக்கு ஏற்றி வகுப்பறைகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஒரு தொகுதிக்கு ஒரு அரசு கலைக்கல்லூரி என அறிவிக்கப்பட்ட நிலையில் திமுக ஆட்சி காலத்தில்தான் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் 2 அரசு கலைக்கல்லூரி மற்றும் ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டு வரப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார்.
மேலும் கல்லூரியில் படித்த மாணவர்கள் பயன்பெறும் வகையில் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியிலே நாயனூர் என்ற ஊராட்சியில் சிறு தொழில் தொழிற்பேட்டை சிட்கோ அறிவிக்கப்பட்டு அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், இதன் மூலம் 2000 பேர் நேரடியாக வேலைவாய்ப்பு பெறும் நிலை ஏற்பட்டுள்ளது என தெரிவித்தார். நயினார் நாகேந்திரன் திமுகவிற்கு விலை போகி பல நாட்கள் ஆகிவிட்டது என்று மதுரையில் தமிழக வெற்றிக் கழக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்தார். மதுரை விமான நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது உதயநிதி திமுக குடும்பத்தில் பிறக்கவில்லை என்றால் திமுக கட்சியில் கவுன்சிலர், ஒன்றிய செயலாளர் கூட ஆகியிருக்க முடியாது என விமர்சித்த அவர், ராஜகண்ணப்பன், கோ தளபதி ஆகியோர் சும்மா பேசவில்லை, திமுக தலைமை சொன்னதை பேசியிருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து வேட்பாளரை தேர்வு செய்வதில் மற்றவர்களின் தலையீடு இல்லாமல் தலைவர் விஜய் தனிப்பட்ட முறையில் முடிவு எடுப்பதாக தெரிவித்த அவர், நயினார் நாகேந்திரன் திமுகவிற்கு விலை போகி பல நாட்கள் ஆகிவிட்டது என்றும் மாணிக்கம் தாகூர் கோரிக்கை நியாயமான கோரிக்கை என்றும் தெரிவித்தார். நயினார் நாகேந்திரன் திமுகவிற்கு விலை போய் பல நாட்கள் ஆகிவிட்டது. நயினார் நாகேந்திரன் அண்ணன் டிடி அவர்கள் கையில் காலில் விழுந்து ஒரு அமைச்சராகி அவர் 3 வருஷம் அமைச்சராக இருந்தான்னு நினைக்கிறேன். அதோட அம்மா அவருடைய திறமையை பார்த்து அன்னைக்கு ஒதுக்கி வச்சவர் தான் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் எந்த முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை. திராவிட மாடல் ஆட்சியில் விளையாட்டுத் துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் மாலையீடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மகாலில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது திராவிட மாடல் ஆட்சியில் விளையாட்டுத் துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாகவும், புதுக்கோட்டை மாவட்டத்தின் வளர்ச்சிக்கு அமைச்சர்கள் ரகுபதி மற்றும் மெய்யநாதன் ஆகியோர் போட்டி போட்டுக்கொண்டு திட்டங்களை கொண்டு வந்துள்ளனர் எனவும் பெருமையாக பேசினார். இதனைத் தொடர்ந்து விளையாட்டு வீராங்கனைகளுக்கு உபகரணங்களை வழங்கி மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனமும் வழங்கினார். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய யாருக்கும் மரியாதை இல்லை என்பதை வெளிப்படையாக மாணிக்கம் தாகூர் தொடர்ச்சியாக கூறி வருகிறார் என தவேக மாவட்ட செயலாளர் ஈசிஆர் சரவணன் விமர்சித்துள்ளார். சென்னை புழுதிவாக்கத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை விளக்க தெருமுனை கூட்டம் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக வெற்றிக் கழகத்தின் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் ஈசிஆர் சரவணன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காங்கிரஸ் நிர்வாகிகள் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைத்தால் நன்றாக இருக்கும் என்ற அளவிற்கு பேசி வருகிறார்கள் என்றால் தமிழக வெற்றிக் கழகம் எந்த அளவிற்கு வலிமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது என கருத்து தெரிவித்தார். இன்னைக்கு உண்மை நிலவரம் என்னன்னா, திமுக கூட்டணி எல்லாருமே உண்மை நிலவரம் அவங்க மரியாதை இல்லை. அதை வெளிப்படையாக மாணிக்க தாக்கூர் அவர்கள் வெளிப்படையாக பெரிய கருத்துக்களை சொல்லிட்டே வராரு. இன்னைக்கு உண்மைத்தன்மையாக அவருக்கு மரியாதை இல்லை, ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாரு. கூட்டணி தர்மன்றது அவங்க திமுக கூட்டணியில அவங்க வன்மையாக சரியான மரியாதை இல்லைன்றதை தெளிவாக சொல்லிட்டு வராங்க. அதனால தான் இன்னைக்கு அவர் பார்த்தீங்கன்னா மாணிக்க தாக்கூர் அவர்கள் பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட கூட்டணி வச்சா நல்லா இருக்குன்ற அளவுக்கு அவங்க பேசுறாங்கன்னா, இன்னைக்கு தமிழக வெற்றிகளுக்கு அந்த ஒரு வழிவகுப்பதாக போயிட்டு தலைவர் அவர்கள். அதனால இனி வரும் காலங்களில் நல்ல ஒரு விஷயம் அமையுன்றதை எதிர்பார்க்கிறோம். கூட்டணி குறித்து நாங்கள் எந்த கருத்தும் சொல்லக்கூடாது என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சிக்கையா அரசு கலைக்கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஸ்டேடியம், டிஜிட்டல் நூலகம் மற்றும் IAS அகாடமி உள்ளிட்ட 46 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இவற்றை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக கட்டடம் கட்டும் பணிகளை துவக்கி வைத்ததை அடுத்து அமைச்சர் முத்துசாமி முன்னிலையில் பணிகளுக்கான பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முத்துசாமி, கூட்டணி குறித்து நாங்கள் எந்த கருத்தும் சொல்லக்கூடாது என்று தலைமை உத்தரவிட்டிருப்பதாகவும், வரும் 22ஆம் தேதி முதல் பேச்சுவார்த்தை நடத்தி அதில் தோழமை கட்சி தலைவர்கள் பேசி நல்லதொரு தெளிவான முடிவினை எடுப்பார்கள் என்றும் தெரிவித்தார். கூட்டணியை பொறுத்தவரை நாங்கள் எந்த கருத்தும் சொல்லக்கூடாது, அதை தலைமையில பேசுவார்கள். 22ஆம் தேதியிலிருந்து பேச்சுவார்த்தை துவக்கப்படும் என்று தலைவர் சொல்லியிருக்கிறார். எனவே தலைமை எங்களுக்கு என்ன கட்டளையிடுகிறதோ அதுதான் எங்களுக்கு. வேற எதையும் எந்த கருத்தையும் நாங்கள் சொல்ல முடியாது. எதையும் போய் ஆலோசனையாகவோ எங்களுடைய கருத்தாகவோ நாங்கள் சொல்ல போவதில்லை. தலைமைக்கு அனைத்தும் தெரியும். தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் அத்தனை பேருக்கும் இதில் எப்படி அணுக வேண்டும், எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் தெளிவாக இருக்கிறார்.
கொடைரோடு அருகே சொத்து பிரச்சனையில் தந்தையை வெட்டி கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே சக்கைய நாயக்கனூரைச் சேர்ந்தவர் விவசாயி பாண்டி. இவரது மகன் சுருளி என்பவர் விவசாய நிலம் மற்றும் சொத்து கேட்டு அடிக்கடி பெற்றோரிடம் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு சொத்து கேட்டு சுருளி என்பவர் பெற்றோர் பாண்டி, மீனாட்சி ஆகியோரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அரிவாளால் தனது தந்தை பாண்டி, தாயார் மீனாட்சி ஆகிய இருவரையும் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டார். பின்னர் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் பாண்டி மற்றும் மீனாட்சி ஆகிய இருவரும் ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இச்சம்பவத்தில் சிகிச்சை பலனின்றி தந்தை பாண்டி உயிரிழந்தார். பெற்றோரை அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடிய சுருளி என்பவரை மடக்கி பிடித்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.